சொல்லாதீங்க. வெளியே யாருக்காவது கேட்டுற போது. அத கேட்டதுல இருந்தே எனக்கே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அது தெரியலங்க. சீதா அங்க வேலை செய்யற இன்னொரு பொண்ணுகிட்ட தெரியாம தான் நானும் மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். ஆமாங்க. நில்லுங்க ஸ்ருதி, இருங்க. இதுக்கு தானே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு தடவை அவங்க ஹாஸ்பிடல் போனது வீட்டுல சொன்னப்பவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில இத பத்தி கேட்டுலாங்க. எங்க ஸ்ருதி, வேண்டாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உண்மையை ரொம்ப நாள் யாராலையும் சரி, ஓகே. வேண்டாம் ஸ்ருதி, இது மத்த விஷயம் மாதிரி கிடையாது. உனக்கு யாரு சொன்னா? அது விஷயம் எதுவும் தெரியாம சொல்லிருக்க மாட்டாங்க. ஓ, அப்ப நான் மட்டும் போய் சொல்வேனா? அப்ப முதல் தடவை ஆகாமியா சொல்லிருப்பாங்க. மனோஜும் இத பத்தி சொல்லவே இல்லை. யாராவது இருந்திருந்தா? லூசு மாதிரி பேசாத ஸ்ருதி. இந்த விஷயம் மீனாவும் இதே தான் சொன்னாங்க. யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னாங்க. விடாத. சத்தியமா? ஆமாண்டா. உண்மையாதான் சொல்றியா? அட ஆமா. இது வரைக்கும் இது கேள்விப்படாத ஒண்ணா இருக்குது. இப்ப புதுசா ஏதாவது சயின்ஸ் அப்படி வந்திருக்குதா என்ன? அதெல்லாம் இல்லடா. தெரிஞ்சது ஸ்ருதி சொன்னா. அது ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு ஒரு சிக்னல் சொல்லிட்டே இருந்துச்சு. உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய், அவ்வளவுதான். யார்கிட்டயும் சொல்லாதன்னா எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்துச்சு. அதான் அப்பா, எப்படா இது? தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டேன். அதான் உன்கிட்ட சொல்றேன். ஏய், இது சாதாரண வாயவுது. என்ன பண்ணி நான் குடிக்கலாம்லப்பா. குடிச்சிருந்தா இப்படிதான்ப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லிருக்காங்க. ஏய், ஏதாவது பொருளையா இருக்கு போது? பொருளையெல்லாம் இல்லப்பா. ஒருவேளை அது உண்மையா இருந்தா கண்டிப்பா இது அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. எதை வச்சு சொல்ற? பாட்டி ஒண்ணு சொல்லும்ல, புகை இருந்தாதான் நெருப்பு இருக்குன்னு. இது எங்கேயோ பத்திட்டு இருக்கு. நான் என்னடா தீர்வு சொல்ல முடியும்? என்னங்க நீ? அது எப்படிங்க? அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கேக்குறீங்க? இல்ல, மனோஜோட பல விஷயத்த நீ மறைச்சிருக்க. வெளியே இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, 4 பேர் 4 விதமா கதை கட்டி பேசுவாங்க. நீங்க சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு அப்படியே படபடன்னு வருது. இருக்கு எங்க மனோஜ் இத பத்தி என்கிட்ட எதுவும் இருக்கா இல்லையான்னு இப்பவே கேட்டுட்டு வரேன். இரு இரு இரு, அவசரமா ஏன் இப்படி கத்துறீங்க? உன் பேர் ரோகிணியா? எங்களாவ ரோகிணி, நீ வெளியே வரியா இல்லையா? ரோகிணி, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரோகிணி பார்த்தா தெரியல உங்களுக்கு? ஒத்துதுங்க. என்ன ஆண்டி? ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லு ஆண்டி. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தான் எனக்கு இப்ப புரியும். நீ முத தடவை எப்ப கருத்தரிச்ச? என்னமாச்சு உங்களுக்கு? இன்னும் ஒரு தடவை கூட ரோகிணி கன்சீவ் ஆனா? உன்னை தலை மேல தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க. உண்மையை மட்டும்தான் சொல்லணும். நீ இதுக்கு என்ன ஆண்டி எல்லாரும் முன்னாடியும் வச்சு இப்படி கேக்குறீங்க? கருத்தரிக்கிறதுக்கு செக்கப்க்கு வந்திருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அது உண்மையா?
எதுக்குங்க இப்ப இந்த விஷயம் எல்லார் முன்னாடி தெரியணும். இல்ல பா நான் ரோகிணி நீ அழுதுகிட்டு இருக்க சொல்லு. ரோகிணி, நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லல. 2வது தடவை கன்சீவ் ஆக தான் செக்கப்புக்கு போனேன். ரோகிணி என்ன நான் கன்சீவ் ஆயிருக்கேன். என்ன ஆண்டி இப்படி எல்லாம் கேக்குறீங்க? மனோஜோட குழந்தைதான் ஆண்டி. எப்ப ரோகிணி? கொஞ்ச மாசம் ஆமா மனோஜ், நம்ம குழந்தை. சொல்லவே இல்ல. கன்ஃபார்ம் என் அப்பா ஜெயில இருக்காருன்னு எங்க மாமா வந்து இங்க சொன்ன. என் அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கேள்விப்பட்ட உடனே சொல்ல முடியல. யோசிச்சுதான் அந்த ஸ்ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு வகையில எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் தேவையில்லாம வந்து மூக்க நுழைக்கிறா. என்னால அவங்க என்ன சொல்லுவாங்க? Rampage!